ஆனா வேற லெவல்ண்ணா. எதிர்பார்த்தத விட ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்குது வந்தது. வடிவேல் சார் பார்த்தது நாங்க காமெடியா பார்த்துட்டு, இப்ப நாங்க பார்க்குறதே எங்களுக்கு அப்படியே அவரோட என்னன்னு சொல்றது? அவரோட இன்னொரு முகம் எங்களுக்கு தெரிஞ்சுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அவரை. வடிவேல் ரொம்ப இப்போ நான் காமெடியாக தான் பார்த்தேன். இப்போ ரொம்ப பார்க்க முடியாது. இப்படி ஒரு எதிர்பார்ப்பு பார்க்கவே இல்லை. இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் அவர் எதிர்பார்க்குறோம். இதே மாதிரியே இன்னும் நடிக்கலாம். படத்துல வந்து ஒருத்தர் தாழ்த்தப்பட்டவங்கள நம்ம எப்படி நடத்தணுங்கிறதே நமக்கு இது மூலியமாவே இன்னமும் நம்ம நாட்டுல இப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு சில இடத்துல இப்படிதான் பண்றாங்க. அதை வந்து நமக்கு தெளிவா அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. படம் ரொம்ப அருமையாக இருந்தது. இன்றைக்கி நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு படம் தான். படமாகவும் ஒரு நல்ல படம், கருத்தும் கரெக்டாக சொல்லிட்டாங்க. எல்லாரோட நடிப்பும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. அதையும் அப்பப்போ ரேமான் மியூசிக்கால் அப்டேட் பண்ணிட்டாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது படம். சமீப காலங்களில் வர படங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. அதை பார்க்கும்போது தமிழ் சினிமா நல்லாவே போயிட்டுருக்குன்ற மாதிரியே இருக்குது. படத்தில் நல்ல சமூக நீதி கருத்து தான் சொல்லியிருக்காங்க. என்ன நேரடியாக யாரையுமே தாக்குதல் பண்ணாமல் பொதுவாக சொல்லியிருக்க விஷயம் வந்து அவங்கவுங்களுக்கு புரிகிறவங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். அந்த மாதிரி எடுத்துருக்கிறது நல்ல விஷயமா இருக்குது. வடிவேலோட ரோல்லாம் சான்ஸே இல்லை. இனிமேல் அவர் இப்படியே நடித்தாலே போதும். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் தான் இதெல்லாம் அனுபவிக்க முடியும். ஓடிடியில் இந்த அளவுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொரு கண்ணியுமே அசைவுமே ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. இந்த கண்ணங்களை சிரிக்கிறதா இருக்கட்டும், சில நேரங்களில் அவரோட சைலன்ஸே வந்து படத்தை தூக்கி நிறுத்துது. எனக்கு ஆவரேஜாக பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கான ஒரு அந்த இன்டர்மிஷன் பிளாக்ல இருந்த அந்த ஒரு ஃபயர் வந்து செகண்ட் ஹாஃபில் டிப் ஆன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ரொம்ப யதார்த்தமான கதை அழகாக எடுத்திருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, மேல் ஜாதி கீழ் ஜாதி அந்த மாதிரி இல்லை. ஒரு 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 பதவியாகட்டும், ஒரு பொறுப்பாகட்டும், அது ஜாதி பார்த்து வரக்கூடாது, ஒரு மனுஷனை பார்த்து வரணும், அவங்க திறமையை பார்த்து வரணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆமன் வேற லெவலில் இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, மக்களுக்கு புரிய வேண்டியது எல்லாமே இதில் கொஞ்சம் இருந்துச்சு. கேஸ்ட்டு, ஸோ மெயினாக அந்த கேஸ்ட்டு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த கேஸ்ட் இல்லாமல் லாஸ்ட்டில் கடைசியாக ஒரு கண்டென்ட் சொன்னாங்க, பிறப்பால் அனைவரும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இது எல்லாருமே அவங்களுக்கு பிறப்பால் அனைவரும் ஒன்றுன்னு எல்லாரும் உணர்ந்துட்டாங்கன்னா யாரும் ஜாதி பார்க்க மாட்டாங்க, யாரையும் பிரித்து பார்க்க மாட்டாங்க. நல்லா இருந்தது. வடிவேலுக்கு கம்பேக்காக இருக்கும். மேபி காமெடினா இல்லை, கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி ஸ்டோரி லைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் ஆக்டருக்கான ஃபேம் அந்த பேக்ரவுண்ட்லாம் தெரியல. பட் ஆனால் கதை அந்த கேரக்டருக்கு எல்லாருமே ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் கேஸ்டிசம் அதுலேருந்து வெளியில் வரணும், எல்லாரும் ஈக்குவல். சூப்பராக இருக்கு. படம்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த படம் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சார். வடிவேல் ஆகிட்டு இவ்வளோ படத்திலும் காமெடியாக தான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் வந்து அவருக்கு ஒரு எம்எல்ஏ ஆகுது. ரொம்ப அவர் நடிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினும் படத்தில் பேர் 4வது இடத்துல தான் போடுறாங்க. ஆனால் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தேவையான இடங்களில் கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்களுக்கு கொடுத்த ரோல் சில பேருக்குலாம் டைலாகே கிடையாது. உதாரணத்துக்கு ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, அவங்களாம் டைலாகே கிடையாது. பட் அவங்க எங்கே பெர்ஃபார்ம் பண்ணுமோ அவங்க அங்கே பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஓவராலாகவே படம் ரொம்ப அருமையாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகிறோன்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கு நம்ம அப்படி தான் அதை காட்டி ஆகணும். இப்போ மீடியா அதெல்லாம் காட்டுறாங்க. பட் எந்த எலெக்ஷனாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த மீடியா இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதுதான் கொஞ்சம் தொய்வாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் உண்மையிலே எலெக்ஷன் நடந்தால் அது வந்து தானே ஆகும். நம்ம எல்லா சேனலையும் மாற்றி அதை பார்த்து தானே இருக்க போகிறோம். அதனால் அது ஒன்றும் பண்ண முடியாது. அது நம்ம டெய்லி வீட்டிலே பார்த்துறதுனால அது இங்கே பார்க்கும்போது கொஞ்சம் போர் அடிக்குது. மற்ற எல்லா சீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே தொய்வாக இருக்கிற மாதிரி தெரியும். ஓவராலாக படம் அருமையான படம், கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான படம். நமக்கு எண்ட் ஆஃப் தி டே அதுதானே பார்ப்போம். மாரி செல்வராஜ் டைரக்ஷன் இந்த எல்லா கிரெடிட்டும் அவருக்கு தான் போய் சேரணும். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா எல்லா கிரெடிட்டுமே மாரி செல்வராஜ் தான் போய் சேரும். அதுதான் அவர் யாரையுமே நேரடியாக குறிப்பிடாமல் அந்த இப்போ ஒரு நிலப்பரப்பை காட்டாருன்னா அந்த நிலப்பரப்பில் இருக்கவங்களுக்கு அது தெரிஞ்சிடும். அது என்ன நடந்தது, என்ன பிரச்சனைன்றது அந்த நிலப்பரப்பில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிடும். மற்ற எல்லாருக்கும் அது ஒரு படமாக பிடிக்கும். அவங்களுக்கு அது ஒரு நல்ல மெசேஜாக போய் சேரும். அது ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. வடிவேல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. வடிவேல், ஃபாத் ஃபாசில், உதயநிதி அவங்களோட ரோல்ஸ் நல்ல டைலர் மேடாக இருந்துச்சு. நல்ல கேஸ்டிங், புது விதமான கேஸ்டிங். மாரி செல்வராஜ் ஆஸ் யூஷுவல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனை வந்துட்டு 100% ஃபுல்ஃபில் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பர்சனலாக இல்லை. அது இல்லாமல் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்தது. சாங்ஸ் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் பாட்டு படத்தோட ஒட்டி போகுதான்னு கேட்டிங்கன்னா சில இடத்துல எனக்கு தெரில. சில பாட்டெலாம், ராசா கண்டு பாட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆனால் சீக்வன்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப ஸ்லோ டவுன் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸ்லோ ஸ்க்ரீன் ப்ளே வந்துச்சு. மற்றபடி படம் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம். அது ஒரு யதார்த்தமான நடிப்பு ஃப்ரம் வைகை புயல் அண்ட் ஃபகத் ஃபாசில், லால் இவங்களோட யதார்த்தமான நடிப்புனால வந்துச்சு. அண்ட் கீர்த்தி அண்ட் உதய் வந்து அவங்களால என்ன பர்ஃபெக்டாக கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்காங்க.
படம் நல்ல ஒரு ரன் இருக்கும் நம்புறேன். ஃபஹத் ஃபாசிலோட நடிப்பு எனக்கு பிடிச்சிருந்து. பேசிக்கலி எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். கீர்த்தி சுரேஷன் ஒரு உதயநிதி ஸ்டாலின் ஆஸ் யூஷுவல் நல்லா பண்ணியிருக்காங்க. செம்மையாக பண்ணியிருக்காரு. நல்லா சார் சொல்லவே வேண்டாம். ஸோ அவங்களால தான் இந்த படமே பார்க்கவே வந்தேன் நான். நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்கிறேன், எதிர்பார்ப்போட அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு.